அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கணேச பாண்டியன். எனக்கு வயசு இப்போ 38 வயசு ஆகிறது. எனது ஊர் ஓட்டப்படாரம் ஒன்றியத்தில் உள்ள முப்புலிவெட்டி கிராமத்திலிருந்து வருகிறேன். எனக்கு கல்யாணம் முடிந்து 2 குழந்தைகள், எனது மனைவி அந்த உட்காந்துருக்குறாங்க. நான் படித்து முடித்து 2004-2007 பேஜ் விஓசி காலேஜ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன். அதுலேருந்து புத்தகத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. எனக்கு எங்கள் அக்கா கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறையில் டிஎன்பிசி குரூப் 4 வேலைக்கு போனாங்க, டைப்பிஸ்ட்டில். அதை பார்த்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு 2014 கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோடய முதல் பையன், மூத்த பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் நான் புத்தகத்தையே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆரம்பித்த புத்தகத்தை அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். 12 வருஷம் கழித்து புத்தகத்தை எடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை விட்டதுனோட விளைவு ஒரு சாதாரண ப்ரைவேட் கம்பெனியில் போய் 8 மணி நேரம் ஷிஃப்ட்டை வேலைக்கு பார்த்துட்டு 3 எக்ஸாம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாள் நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு போய் 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 வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டே இருப்பேன். 2 எக்ஸாம் தொடர்ச்சியாக விட்டேன். போன எக்ஸாம் கவுன்சிலிங் ஹால் உள்ளாரைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த எக்ஸாமில் விட்டுருந்தா ஒரு வேளை இதோட இந்த எக்ஸாம் முடிச்சிருப்பனோ என்னவோ மறுபடியும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு அழைப்பிருப்பேன். ஆனால் என்னோடய மனைவி இந்த எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போனேன், நீங்கள் படிங்க, கண்டினியூவாக படிங்க, உங்களால் முடியும், அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ஒரு பெரிய பயம் இது. ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. இன்ன வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு சின்ன வீடு, அதில் தான் எங்களோட குடும்பத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இது வரைக்கும் நான்லாம் ஒன்றுமே கிடையாது. படித்த விஷயத்தில் சாதாரண படிக்க மட்டும்தான் செஞ்சேன். மிச்சம் எல்லா பின்னாடி இருந்து உண்டு பண்ணது எல்லாமே அவங்க தான். எங்கள் அம்மா 2014 இறக்குறாங்க. இப்போ எங்கள் அம்மாவை இந்த ஸ்டேஜில் நான் கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறேன். சுகேஷ் சார் மற்றும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகேஷ் சார் கூடுற 2 வார்த்தை என் காதலை எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதில் மொதல் வார்த்தை, போட்டித் தேர்வை விட்டு விலகுனவங்க தான் இருக்கிறாங்க, யாரும் தோற்றவங்களே கிடையாதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நம்பி நான் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். 2வது வார்த்தை, போட்டித் தேர்வுக்கு படிக்கிற காலம்தான் நம்மளோட வாழ்க்கையிலே சிறந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை நான் இப்போ அனுபவிச்சிருக்கிறேன். ஒருவேளை அந்த புத்தகத்தை நான் எடுக்காமல் இருந்தால் அந்த காலம் முடியாமையே என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கிறோம். நான் என்னோடய ஒய்ஃப்ட்டு அதிகமாக சுரேஷ் அகாடமியை பற்றி நான் சொன்ன ஒரே ஒரு சார் சுதர்சன் சார் மட்டும்தான். அவங்ககிட்ட நான் மேக்ஸோட அடித்தளத்தை, சின்ன சின்ன விஷயத்தை, பேஸ்மெண்ட்டை அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ராஜா சார்கிட்டருந்து யூடியூப் சேனல் ஃபுல்லாக பார்த்து படித்து அவங்ககிட்ட நான் ஷார்ட்கட்டை கற்றுக்கிட்டேன். அவங்க 2 பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக எனக்கு பிடித்த ஒரு வரியோடு முடித்துக்கொள்கிறேன். தோல்வியை கண்டு அஞ்சாதே, அந்த தோல்வி உன்னை வலிமையாக்கும், நம்பிக்கையுள்ளவனாக்கும் மாற்றும். கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் எதுவுமே அவங்களுக்கு நான் பெருசாக செஞ்சே கிடையாது. 11 வருஷம் ஆகுது. என்னுடைய முதல் காதல் பரிசாக இந்த எக்ஸாமை நான் படித்தேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்ககிட்ட எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே இது, நீங்கள் படிக்க மட்டும் செய்யுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீயும் படிக்கலை அவனும் படிக்கலை, அதனால் உங்களுக்கு பொறுத்து நல்லா தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதை மனசில் வச்சுட்டு என் புருஷன் ஒரு ஆஃபீஸராக தான் வெளியில் வரணும்னு சொல்லி நான் புக்கை எடுத்து படிக்க சொன்னேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைய கைப்பிள்ளை அவளை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன். அது என் வீட்டுக்காரருக்காக மட்டும்தான். நாங்கள் இப்போ சொல்கிறோம், நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நானே ஒரு ஆஃபீஸராக ஆக்கினேன் என் வீட்டுக்காரர். அவங்க மிகப்பெரிய அளவெல்லாம் படிக்கலை, அவங்க 8th ஃபெயில் தான். இதை வச்சு நம்மளால் உருவாக முடியுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டுங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.